ஓகே கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை உயிர் மூச்சாக போற்றி கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்தார்கள். நிறைய நீதி திங்கிறீங்க, சில பேர் விட்டா செங்கல் வந்துடும். சரிங்க, அதனால் பொதுவாக பேசிட்டேன். கத்தாது இன்று நம்முடைய இயற்கையான கூட்டணி மீண்டும் வளர்ந்திருக்கிறது. 1998 அறிந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் போட்டுகளுக்குரிய தலைவர் அம்மா அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் நாடாளுமன்றத்திலே முதல் முறையாக ஒரு கூட்டணி அமைத்தார்கள். அப்படி அமைத்த பொழுது தென் மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத இயக்கமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை உடன் சேர்த்துக் கொண்டார். அன்று பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் கூட பாட்டாளி மக்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பெரியவர் ஐயாவுடைய ஏற்றுக்கொண்டு ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டத்தினுடைய 2 நாடாளுமன்ற வேட்பாளர்களையும் வெற்றி பெறுவதற்கு உற்ற உறுதுணையாக இருந்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மகிழ்ச்சியோடு நினைவுகூட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். தன் தலைவர் ஒரு கட்டளை எழுதுகிறார் என்று சொன்னால் அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு அதற்காக தன்னுடைய வியர்வையை சிந்தி இரத்தத்தை சிந்தி வெற்றி இலக்கே ஒன்று என்று போராடக்கூடிய போராட்ட குணம் கொண்ட அந்த இளைஞர் பெருமக்கள் மீண்டும் நாம் இணைந்திருக்கிறோம். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற போட்டுகளுக்குரிய சின்னவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையிலே கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களோடு இணைந்து இன்று ஒரு வெற்றி முழக்கத்தை சென்னையிலே இரு தலைவர்களும் தமிழக மக்களுக்கு சூழலை வைத்திருக்கிறார்கள். அப்படி காலையிலே
அந்த கூட்டணி நிகழ்ச்சியை நிறைவு பெற்ற உடனேயே உடனடியாக எனக்கு தொலைபேசி வந்தது உங்களிடத்திலிருந்து உடனே சந்திக்க வேண்டும் என்று. ஆனால் நான் அந்த ஊழியத்துக்கிட்ட போயிட்டு இருந்தேன். அந்த சில சிக்கல்கள்லாம் அப்படி பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. அதனால் உங்களிடத்திலே நான் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நான் நினைவு செய்கிறோம். எப்படி 98 அன்று பெரியவர் ஐயா அவர்கள் இட்ட கட்டளையை ஏற்று கடுமையாக உழைத்து வெற்றியை தேடி தந்தீர்களோ, அதேபோல் இன்று 2026 சின்னவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய அவருடைய கட்டளையை ஏற்று எங்களோடு இணைந்து நாங்கள் உங்களோடு இணைந்து இந்த 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நாம் நம்முடைய ஒன்றுபட்ட தருமபுரி மாவட்டம், ஏன் அந்த மாவட்டத்தையே நான் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் போராடி வெற்றி பெற வேண்டி ஒரு நல்ல சூழல் இருக்கிறது. எனவே இந்த 11 சட்டமன்ற தொகுதியும் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் சொந்தங்கள் நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள் என்று நான் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வெற்றி உங்களுடைய உழைப்பால் கிடைத்த வெற்றி என்று தேர்தல் முடிந்தவுடன் இதே போல 1000 பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை அழைத்து நான் நன்றி கொள்ளக்கூடியவர்களே இருக்க வேண்டும் என்று கூறி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். சேர்மன்